எல்லாருக்கும் வணக்கங்க. எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா வித்தவுட் கர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மில்கோட வினிகரை சேர்த்து பட்டர் மில்க் ஆகட்டும் ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் மைதா, பவுடர் சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதோடவே பட்டர் மில்க் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆயில் அண்ட் வெனிலா எசன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேக் ஸ்பாஞ்ச் வந்து டென்ஸ் ஆகிடுங்க. இதை வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக தாங்க இருக்கும். ஸோ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. எக்கை கம்பேர் பண்ணுறப்போ எக்லெஸ் வந்து கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து போர் பண்ணி பேக் பண்ணிக்கிறேங்க. இதோட டின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா பேக் பண்ண போகிறீங்கன்னா 7 இன்ச் டின் எடுத்துக்கோங்க. ஆர் 2 6 இன்ச் டின்னில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. 170 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ண அவரில் 25 to 30 மினிட்ஸ் ஆகுங்க. ஆர்எல்ஸ் உங்களோட டூத் பிக் வந்து கிளியராக வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈச் ஓடிஜி டைமிங் வந்து டிஃபர் ஆகும். பேக்கிங் டெம்பரேச்சர் ஆல்சோ டிஃபர் ஆகுங்க. இதே மாதிரி கிளியராக வர வரையும் பார்த்துக்கோங்க. பேக் பண்ணி முடிச்சதும் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இது கிளிங் ரேப் பண்ணி அப் டு 3 to 4 days வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பேக்கிங்காக யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்பாஞ்சோட வெயிட் வந்து 650 to 670 grams வரும். 1 kg கேக்குக்கான பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் ரெசிபிங்க. தேங்க்ஸ்.